தம்பிக்கு லைட்டாக உடம்பு சரியில்ல. சரி அவனுக்கு பிடிச்ச டோமியம் சிக்கன் சூப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணேன். ஸோ இந்த டோமியம் சிக்கன் செட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஐட்டம்ஸ் தான் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது ஜென்ரலி இந்த ஃபிஷ் சாஸு, சோயா சாஸ், அதுக்கப்புறம் டோமியம் பேஸ்ட் இது எதுவும் இல்லாமல் கடையில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் மோஸ்ட்லி வந்து இருக்கிற க்ராசரி ஷாப்பில் வந்து இந்த டோமியம் செட்டுன்னு சொல்லி எல்லாம் விற்பாங்க. ஸோ அதை ஒன்றும் இல்லை, நம்ம அந்த பேக்கில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி கோகோனட் ஆயிலில் சாட்டே பண்ணிவிட்டு சிக்கனு நமக்கு தேவையான வெஜ்ஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிவிட்டு எண்டில் வந்து லைட்டாக கோகோனட் மில்க், ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த சூப் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி சளி, காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சூப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இது லைட்டாக ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆவது நான் வீட்டில் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த சூப் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுப்பாங்கங்க. அதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டோமியம் செட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 15 மினிட்ஸில் பக்காவாக தாய் ஸ்டைலில் டோமியம் சூப் ரெடி ஆகிடுங்க.